ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும், சின்ன பையன். ஒரு நல்ல ஒரு சாயங்காலம் முடிஞ்சு ஒரு நைட்டு ஸ்டார்ட் ஆகிற டைமு இருந்த மாதிரி இருந்து கரண்ட்டு போயிடுச்சு. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பையன்கிட்ட, தம்பி போயிட்டு மெழுகுவத்தி தீப்பெட்டி கொண்டு வான்னு சொல்கிறாப்புல. தம்பி மெழுகுவத்தி தீப்பெட்டி கொண்டு வராப்புல. கொண்டு வந்து தீப்பெட்டிக்குள்ளே பார்த்தா கரெக்டாக 10 குச்சி தான் இருக்குது. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, தம்பி 10 குச்சி தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக ஏற்றுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாகட்டுமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாப்புல, மொதல் குச்சி ஏற்றுறாப்புல. அது எரிஞ்சு எங்கள் மெழுகுவத்தி எரியறதுக்குள்ளே இது அணைஞ்சு போச்சு. 2வது குச்சி வேகமாக பண்ணுறாப்புல, அந்த தீ தனியாக போயிடுச்சு. 3வது எரியவே இல்லை. இப்படி 9 குச்சியுமே அவரால், தம்பியால் மெழுகுவத்தி ஏற்ற முடியல. கடைசியாக 10வது குச்சியில், இதுதாண்டா கடைசி குச்சி, கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏற்றணுன்னு அவனை அதே மாதிரியே 10வது குச்சி நல்லா பொறுமையாக காற்று அடிக்காத மாதிரி அந்த டைம் பார்த்து பொறுமையாக ஏற்றி விளக்கு ஏற்றிட்டாப்புல, மெழுகுவத்தி ஏற்றிட்டாப்புல. ஸோ சந்தோஷம். 2 பேரும் அப்படி உட்காந்துட்ருக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்குலாம் என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் காற்று பலமாக அடிக்கும்போது அந்த மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சு. அப்போ ஒரு இருட்டு தான் உட்காந்துட்ருக்குறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு பையன் கேட்குறான். அப்போ அம்மா சொல்கிறான், என்ன தம்பி பண்ண சொல்கிற, அந்த தீப்பெட்டியில் இருந்ததே 10 குச்சி தான். நீ கடைசி குச்சியை எவ்வளோ கவனமாக நீ ஏற்றுனி, அதே மாதிரியே மொதல் குச்சியிலே கவனமாக இருந்திருந்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட 9 குச்சி மிச்சம் இருந்திருக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த இருட்டில் உட்கார வேண்டிய அவசியம் நமக்கு இருந்திருக்காது. நீ 9 குச்சி வீணாக்கிட்டு கடைசி 10வது குச்சி பண்ண கவனமாக செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி பற்றியா உடனே கொஞ்சம் நேரம் காற்று அடிச்சது, இப்போ நம்ம இருட்டில் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இல்லாமல், நம்ம கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வாய்ப்பையும், அதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, உடனே தம்பியும் ஓகேம்மான்னு சொன்னாப்படி. இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை கடந்து போகும். நம்ம கைக்கு கூட ஒரு சில விஷயம் வந்து நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு, நேர்மையான வழியில் யாருடைய மனசையோ உடம்பையோ உயிரையோ காயப்படுத்தாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படி கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை நம்ம குடும்பத்தோட சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், இந்த விஷயத்தை கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு வரும். அது நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா இந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம். இப்படி ஒன்று தள்ளி போய்ட்டு கடைசியாக நமக்கு வேறு வழி இல்லாமல் கற்றுக்கும் போது சரியாக கற்றுக்கவும் முடியாது. அந்த வாய்ப்பும் போச்சுன்னா, ஐயோ வடை போச்சுன்ற கதையாக வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வாய்ப்பையும், இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சி பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம்.